இப்போ ஐவிஎஃப் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைங்களுமே இன்ஃபர்டைலாக தான் இருப்பாங்களா, அவங்களுக்குமே குழந்தை பிறக்கிறதுல டிஃபிகல்ட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கவலையாகவே நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இட்ஸ் அ மித். ஐவிஎஃப் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு அட்வான்ஸ்ட் ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர். அதில் நேச்சுரலாக கப்புள்ஸ் கன்சீவ் ஆகிறப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அசஸ் பண்ணி அந்த எக்கேஸ் ஸ்பெர்மையும் அவுட் சைட் த பாடி ஃபர்டிலைஸ் பண்ணி திரும்ப அந்த எம்ப்ரியோ எடுத்து நம்ம அவங்க பாடிக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணுறோம். ஸோ திரும்ப அது ஒரு நார்மல் பேபி மாதிரி தான் அது க்ரோ ஆவாங்களே தவிர அதுக்குன்னு டிஃப்ரெண்டான க்ரோத் பேட்டர்ன் கிடையாது. இது சயின்டிஃபிக்காவே ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க. ஐவிஎஃப் பேபிஸ் அடல்ட்ஹுட் வரைக்கும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபெர்டிலிட்டி பொட்டன்ஷியலை பார்த்துருக்காங்க. அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. நேச்சுரலாக கன்சீவ் ஆகக்கூடிய கப்பிள்ஸோட ஃபெர்டிலிட்டி பொட்டன்ஷியலும் ஐவிஎஃப் பேபிஸ் மூலமா டெலிவரி ஆன கப்பிள்ஸோடைய ஃபெர்டிலிட்டி பொட்டன்ஷியலும் ஈக்குவலா தான் இருக்கு. இப்போ ஐவிஎஃப் அப்படிங்கிறது இட்ஸ் ஹைலி அட்வான்ஸ்ட் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அதுல எவ்வளவு பேருடைய கனவு நிறைவேறுது, எவ்வளவு பேருக்கு அந்த பேரண்ட்ஹுட்டை ஃபீல் பண்ண வைக்கும். இந்த தேவையில்லாத மித்னால இந்த ஐவிஎஃப் we should not hold back. ஸோ ஐவிஎஃப் பேபிஸ் ஆர் இன்ஃபர்டைல் அப்படிங்கிறது இட்ஸ் அ மித். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. தேர் ஆல்சோ ஈக்குவலி அன்ஃபர்டைல் அண்ட் அவங்களுக்குமே நார்மலான கன்செப்ஷன் மாதிரி அவங்களும் நார்மலாவே கன்சீவ் ஆகலாம், நார்மலாவே அவங்க குழந்தை கன்சீவ் ஆகிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம்.